இப்பவும் சொல்றோம், ரோட் ஷோ நீங்க பண்ணலனாலும் சரி, அதுக்கு அனுமதி தரலனாலும் சரி, நிச்சயமாக மிகப்பெரிய அதிர்வலைகள் இருக்கதான் செய்யும். கேரளால தந்தாலும் சரி, தரலனாலும் சரி. கரூர் இஷ்யூக்கு அப்புறம் இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இந்த எஸ்ஓபியில வந்து என்னன்னா 100 அட்டெண்டீஸ்க்கு வந்து ஒரு வாலண்டியர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கூடக்கூடிய கூட்டம் என்னன்னே வந்து அனலைஸ் பண்ண முடியாது தானே. தமிழக வெற்றி கழகம் ஒரு கருத்தோட ஒரு 10,000 பேர் வருவாங்க, 20,000 பேர் வருவாங்கன்றத ஒரு கட்டமைக்குது. உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? நீங்க என்ன சொல்லி இதை பண்ணீங்க? இந்த 4.5 வருஷம் ஆட்சியில மழை நீர் வடிகால் கட்டினீங்கள, நகரம் முழுக்க ஏன் தண்ணி போகல? உதயநிதி களத்துல இருக்கிறாரு, முதலமைச்சர் களத்துல இருக்கிறாரு, PK சேகர்பாபு களத்துல இருக்கிறாரு, பிரியா களத்துல இருக்கிறார். ஏன் வந்தீங்க? கட்டிட்டா போகணும்ல தண்ணி, ஏன் போகல? நீங்க எல்லாம் மக்கள் மறந்துருவான்னு நினைக்கிறீங்களா? காசையும் சாராயத்தையும் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு திருப்பியும் ஈன்னு பல்ல காட்டிட்டு வந்து ஆட்சி வந்துடலாம், நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட புள்ள அப்படின்னு திருப்பி வந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அடுத்து இன்பநிதி டெப்டி சிஎம் வந்துருவாரு, நாடு சுபிட்சம் ஆயிடும் நினைக்கிறீங்களா? அன்னைக்கு எடப்பாடியினுடைய ஆட்சியில பண்ணும்போது மட்டும் போய் ஓடி போய் பார்க்க தெரியும், தேர்தல் அறிக்கையில கொடுக்க தெரியும், எல்லாத்தையுமே மாநகராட்சி நிர்வாக ஊழியர்களை நாங்க சேர்த்துக்க முடியும்னு சொல்ல முடியும். அத்தனை கபட நாடகம் தானே ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் கார்ல வந்தாரு. என்ன உங்க ஆளு 7 கோடி ரூபாய் கார்ல வந்திருக்கிறாரு. உங்க விஜய் வந்து எளிய மக்களுடைய தலைவர் சொல்றீங்க, 7 உழைச்சு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறாரு. திருட்டு பணத்துல வாங்கல. கலைஞர் டிவி எப்படி வந்துச்சு? பதில் இல்ல. ரெட் ஜெயின் மூவி எப்படி வந்துச்சு? பதில் இல்ல. இந்த முக ஸ்டாலினுடைய மகன் அம்மர் கார் வாங்கினதுக்கு டியூட்டி கேட்டல, பதில் இல்ல. உங்க வீட்டுல மட்டும் எப்படி எல்லா கார்களும் விலை உயர்ந்த கார்கள்லாம் நிக்குது? திருப்பியும் சொல்றேன், வரலாறு தெரியாதுன்னு நீங்க திமுக கார எல்லாத்தையும் கலர்னீங்கன்னா கலர்றதுக்கு நாங்க தயாரா இருப்போம், உங்களால தாங்க முடியாதுன்னு சொல்றேன். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போறோம். வணக்கம் சார். அதாவது தாவேகாவுக்கு நீங்க கூட சொன்னீங்க, புதுச்சேரியில ரோட் ஷோ அனுமதி மறுப்பு இல்ல, கலந்தாலோசனை செய்யப்படுதுன்னு. ஆனாலும் ஃபைனலி வந்து போலீஸ் அனுமதிக்கல அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ பொதுக்கூட்டம் நடத்துறது அப்படிங்கிறது வந்து டேட் வந்து தள்ளி வச்சிருக்கிறதா, ரோட் ஷோவே ஒத்தி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அந்த பிளான்ஸ் எப்படி இருக்க போகுது? இல்ல, ஒத்தி வச்சுக்கிறதுக்கு பெரிய காரணங்கள் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. கால சூழல்கள் காரணமாக, மழையின் காரணமாக 2-3 நாட்கள் தள்ளி வச்சிருக்காங்களே தவிர்த்து ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. பொதுக்கூட்டம் அதுக்கு தானே அனுமதி இல்ல, அனுமதி அதுதான் சொல்றேன். இப்போ கலந்து ஆலோசிச்சு முடிவெடுப்போம் இருக்காங்க. அவங்களுடைய நகரத்தினுடைய இதுவும் போதிய பாதுகாப்பும் பெற முடியாதுன்றதுக்காக. ஆமா, கண்டிப்பா வரும். அதுக்காக வந்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அவங்க தடை போடல, அதுக்கு இது இருக்கு. ரோட் ஷோக்கு இன்னும் வந்து காவல்துறை மறுப்புன்ற ஊடக செய்திகளாக தான் வந்துகிட்டு இருக்கே தவிர்த்து இன்னும் முறையான தகவல்கள் எதுவும் வரல, புரியுதுங்களா? அதனால வந்து மக்கள் சந்திப்புக்கான காரணங்கள் அது உறுதியாயிருக்கு. ஊடகங்கள் வாயிலாக இந்த வரக்கூடிய செய்திகளை நம்ம எல்லாத்தையும் ஏத்துக்கவும் முடியாது, எல்லாத்தையும் மறுக்கவும் முடியாது. முறையான அறிவிப்பு நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாகவும் புதுச்சேரியினுடைய அரசினுடைய சார்பாகவும் நிச்சயமா தகவல் செய்திகள் வெளிவரும். புதுச்சேரி மட்டும் இல்லாம கேரளா வரைக்கும் கூட விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபேன்ஸை குறிவைத்து, அவங்களுடைய செல்வாக்கை குறிவைத்து அங்கேயும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இப்ப வந்து அந்த ரோட் ஷோ அதெல்லாம் பண்ணப்படுது. ஸோ அந்த புதுச்சேரியிலயும் சரி கேரளா வகையிலும் சரி டிவிகேக்கு என்ன செல்வாக்கு, ரசிகர்கள் பலம் இருக்கு? என்ன கேட்க வரீங்க? அதாவது நீங்க வந்து அங்க உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ரோட் ஷோ அடுத்த தமிழக வெற்றி கழகம் செய்வது அரசியல் தான். அரசியல் தான் பண்ணும், அதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் என்ன கோர்ட்ல பயணிக்குதோ அந்த கோர்ட்ல தலைவர் தளபதி அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அதனாலதான் அவருடைய பாதைகள் ரொம்ப தூரமாக பாதைகளா போய்க்கு. நான் என்ன கேக்குறேன்னா, வெறும் தமிழ்நாடு அப்படின்னு இல்லாம தாண்டி நீங்க பயணம் செய்யறீங்க, வைடு விஷன் என்ன இருக்கு? இன்னைக்கு இல்ல, நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடியே பல யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுக்கும் போதே நான் சொல்லிட்டேன், நிச்சயமாக பக்கத்து மாநிலங்களும் அரசியல் களம் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத இன்னைக்கு இல்ல, ஒரு 7 மாதங்களுக்கு முன்பே சொல்லிட்டேன். ஓகே. ஏன்னா புதுச்சேரியில அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. சோ அதனால அங்க வந்து இப்போ ரோட் ஷோஸ் அதுல எல்லாம் தீவிரம் காட்டுறீங்களான்னு கேக்குறேன். இல்ல, அதனாலதான் அப்படின்றதெல்லாம் இல்ல. இப்பவும் சொல்றோம், ரோட் ஷோ நீங்க பண்ணலனாலும் சரி, அதுக்கு அனுமதி தரலனாலும் சரி,
நிச்சயமாக மிகப்பெரிய அதிர்வலைகள் இருக்கதான் செய்யும். கேரளால தந்தாலும் சரி தரலனாலும் சரி. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி அவர் கேரளா போயிட்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவுகளை பார்த்திருப்பீங்க, அவருடைய ரசிகர்களை பார்த்திருப்பீங்க. நீங்க இது வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய கேரள நட்சத்திரங்களுக்கு இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் வரவேற்பும் அவருக்கு கொடுக்கப்பட்டதை நீங்க பார்த்திருக்கவங்களால முடியும். அதே போன்று அதை இன்னைக்கு களமாக உருவாக்குறாரு, அரசியலா மாத்தணும்னு நினைக்கிறாரு, தன்னுடைய ரசிகர்களை அரசியல் மயப்படுத்தணும்னு நினைக்கிறாரு, தொண்டர்களை மாத்தணும்னு நினைக்கிறாரு, அது மக்களாட்சியா இருக்கணும்னு நினைக்கிறாரு. எஸ்ஓபி போட்டிருக்காங்க. இப்போ கரூர் இஷ்யூக்கு அப்புறம் அந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இந்த எஸ்ஓபியில என்னன்னா 100 அட்டெண்டீஸ்க்கு ஒரு வாலண்டியர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கூடக்கூடிய கூட்டம் என்னன்னே அனலைஸ் பண்ண முடியாது தானே. உளவுத்துறை எதுக்கு இருக்கு? தமிழக வெற்றி கழகம் ஒரு கருத்தோட 10,000 பேர் வருவாங்க, 20,000 பேர் வருவாங்கன்றத ஒரு கட்டமைக்குது. உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? உளவுத்துறைக்கு தெரியணும்ல, அதான உளவுத்துறையினுடைய வேலையா இருக்கு. அப்ப உளவுத்துறை ஃபெயிலியர்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? இல்ல, உளவுத்துறை அந்த கெப்பாசிட்டியோட இருக்கா? விஜய்க்கு இவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கறது உளவுத்துறை தோல்வின்னு சொல்லுங்க. அளவுக்கு அப்ப உளவுத்துறை தோல்வின்னு சொல்லுங்க. அதை எடுக்க வேண்டியதுதானே உங்களுடைய வேலை. உளவுத்துறைக்கு என்ன வேலை? காவல்துறைக்கு என்ன வேலை? உளவுத்துறை தகவல் கொடுக்கணும், காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும். அது ரெண்டுத்துலயுமே நீங்க தவறிய பிரபலத்தை வச்சு எக்ஸாக்டா கணிக்கிறதுங்கிறது கட்சியாலையும் முடியாது, உளவுத்துறையாலையும் முடியாது. அப்ப எப்படி பாதுகாப்பே தர மாட்டீங்க? அவர் வெளியிலேயே வரக்கூடாதுன்னு அப்படியே வீட்டு உள்ளே உட்கார வச்சிடலாம்னு பாக்குறீங்களா? இல்ல, அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு தான் நான் கேக்குறேன். எதுக்கு டிவிக்கே எப்படி இதெல்லாம் ஹேண்டில்? டிவிக்கே எல்லாத்துக்குமே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. திருச்சியில ஹேண்டில் பண்ணலையா? பழம்பூருக்கு போயிட்டு வரும்போது ஹேண்டில் பண்ணலையா? நாமக்கல்ல பண்ணலையா? திருவாரூர்ல பண்ணலையா? அரியலூர்ல பண்ணலையா? கரூர்ல பண்ணலையே. கரூர்லயுமே பண்ணிருக்கு. கரூர்ல யாரும் சதி பண்ணலையே. மத்த ஊர்ல எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றாங்களே ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்குல்ல. இல்ல, நிறைய சிசிடிவி அங்க சுத்தியும் நிறைய சிசிடிவி இருந்தது. ஈவன் அந்த பஸ்ல கூட இருந்தது. நிறைய பேர் vlog பண்ணாங்க. சோ இவ்ளோ இருந்தும் ஏன் இந்த மாதிரி சதி நடந்ததற்கான ஆதாரங்கள் எதுவுமே வெளிவர? சிபிஐ சொல்லிடுச்சா வெளி வரல ஆதாரங்கள்னு சொல்லிட்டு? அவ்வளவு அவசரமா எதுக்காக இன்னைக்கு ஓடி போய் ஒரு நபர் ஆணையம் தான் விசாரிக்கணும்? இன்னைக்கு எதுக்கு உச்ச நீதிமன்றத்துல முறையிடுறீங்க? உச்ச நீதிமன்றத்துல முறையிடுவதற்கான காரணம் என்ன? பாதிப்பு யாருக்கு? தமிழக வெற்றி கழகத்துக்கு. தலைவர் தளபதி அவர்கள் பார்க்க வந்திருக்காருன்னு தான். அவர் மிகப்பெரிய ஒரு மன வலியிலையும் வேதனையிலும் இருந்து வெளியில வந்திருக்கிறாரு. அந்த குடும்பத்தோட உங்களோட தான் நான் நிப்பேன், கடைசி வரைக்கும் உங்களோட தான் நிப்பேன்றத வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் தன்னுடைய மகனாவும் ஒரு அண்ணனாவும் நின்றுகிட்டு இருக்கிறாரு. அப்பேற்பட்டவர் உச்ச நீதிமன்றத்துல ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் வேணும்னு கேட்கிறாரு. ஆனா நீங்க போய் கீழ்த்தனமா ஒரு விஷயத்த பண்றீங்கல்ல, தனிநபர் ஆணையம் தான் விசாரிக்கணும்னு. ஏன் இந்த வேலை உங்களுக்கு? உங்க பொழப்பையும் உங்களால ஒழுங்கா பார்க்க முடியல. ஆட்சியில என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க? தம்பி அஜித்துக்கும் அதே மாதிரி தானே பண்ணீங்க. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பட்டப்பகல்ல வெட்டி கொல்லப்படும் உங்களுடைய உளவுத்துறை எங்க போயிடுச்சு? அவருக்கு பாதுகாக்க ஏன் அந்த தலைவரை மறந்துருச்சு? அதுக்கும் நீங்க இன்னைக்கு அதான போய் நின்றுட்டு இருக்கிறீங்க. அவங்களுடைய மனைவி பொற்கோடியும் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறாரு. இந்த பக்கம் அவர் இப்ப இடைக்காலத்துல இப்ப வந்த தலைவராக இருந்தாலும் ஆனந்த் அவர்களும் அதான் கைப்பாவை அப்படின்னு எல்லாம் கூட விஜய் பேசியிருக்காங்க. யாருக்கு சிபிஐ விசாரணை தாவேகா கேட்டுதா? இப்போ நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இந்த மடைமாற்றும் வேலையதான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? சிபிஐ கேக்குதுன்னு கடந்த காலங்கள்ல நீங்களும் சிபிஐ கேட்டிருக்கீங்க. புரியுதுங்களா? நாம என்ன கேட்கிறோம்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற தலைமை ஒரு நீதிபதியான தலைமையில தான் விசாரணை குழு ஆணையம் இருக்கணும்னு கேட்டிருக்கோம். சிபிஐ விசாரணை கேட்டது யாரு? தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர் ML ரவி கேட்டிருக்கிறார். இல்ல, சதி நடந்திருக்குன்னா அதுக்கான ஆதாரங்கள் தமிழ்கிட்ட கொடுத்துடலாமா? இல்ல, நிறைய இல்ல சிபிஐ கிட்ட ஒப்படைக்க வேண்டியது கொடுக்கறது அதையெல்லாம் தாண்டி நிறைய பேர் அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா ஃபுல்லா அங்கதான் இருந்தது. நிறைய பேர் வீடியோ கவரேஜ் பண்ணாங்க. எல்லா மக்களுமே சொன்னாங்க. பல காணொலிகள் காட்டவா? அன்னைக்குள்ள பல மக்கள் நடந்ததுக்கான வீடியோ மிதிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க.
சிபிஐ வந்த உடனே கேட்டது ஏன் இங்க ஒரு குழி தோண்டப்பட்டதுன்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் இருக்கா திமுக அரசு கிட்ட? ஒரு இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடக்க போகுதுன்னு தெரியும், இவ்வளவு பேர் கூட போறாங்கன்னு தெரியும், அந்த இடத்துல இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்குன்னு ஏன் திமுக அரசுக்கு தெரியல? ஏன் தெரியல? இவ்வளவு மக்கள் கூடிட்டாங்க, நெருக்கடிகள்னு சொல்றீங்க, நெருக்கடி ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்துல இப்படிதான் நடந்துச்சுன்னு ஏன் சொல்லல? அவர் வருவதற்கு காலதாமதம் ஆச்சுன்னு சொன்னீங்களா? அவ்வளவு மக்களும் அவர் வந்து அடுத்த நொடியே வந்துட்டாங்களா? அவர் வருவதற்கு பல மணி நேரத்துக்கு முன்னாடியே தானே வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஏன் காவல்துறை கலைக்கல? ஏன் கலைக்கல? அரியலூர்ல இருந்து திருச்சியில இருந்து அரியலூர் அரியலூர்ல இருந்து பெரம்பலூர் போகும்போது ராத்திரி நிறுத்துறீங்கல்ல, தடுத்து நிறுத்துனீங்கல்ல அவரை. அதே மாதிரி இங்கே தடுத்து நிறுத்தல? இல்ல அங்க இருக்கக்கூடிய கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டமா இருக்கு, அந்த இடத்துல நீங்க அவ்வளவு பேரை சந்திக்க முடியாது, அந்த இடத்துல ஒரு விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு உளவுத்துறையே சொல்ல மறந்துருச்சு, இப்ப காவல்துறையே சொல்ல மறந்துருச்சு. நீங்க விதைச்சிட்டீங்க, நீங்க விதைச்சிட்டீங்க, இப்பவும் சொல்றான், நீங்க விதைச்சிட்டீங்க, நீங்க விதைத்தவன் தான் விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது. நீங்க விதைச்சிட்டீங்க, திமுக அறுவடை செஞ்சே ஆகணும். 2026 அது மிகப்பெரிய அறுவடையா இருக்கும், மக்களுக்கானதா இருக்கும். சரி, ஓகே. மழை நேரம், இதுல நிறைய மழை வந்து அங்கங்க தேங்கி நிற்குது அப்படிங்கறத பாக்குறோம். 4000 கோடி செலவு, ஏன் வந்து மழை தண்ணி நிக்குது அப்படின்னு நிக்கலையே எங்கேயுமே. யாராவது வாய் கொப்பளிச்சிருப்பாங்க, இல்லைன்னா தண்ணி ஊத்திட்டு போயிருப்பாங்க போகும்போது. அந்த தண்ணியாவது பாத்தீங்களா? சென்னை நகரம் முழுக்க இன்னைக்கு எல்லாம் நீங்க இப்போ கொடை எடுத்துட்டு போனீங்கன்னா இங்க இருந்து எங்க வேணா நடந்து போயிட்டு நடந்து வந்துடலாம். அறிக்கை கண்டனம். சோ தாவேகா சார்புல இதுக்கு வந்து என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? யாருக்கு அட்வைஸ்? இப்போ 4000 கொடுக்கணுமா? இல்ல நாங்க அரசுக்கு தான் சொல்றேன். அரசுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும்? அறிவே இல்லையா உங்களுக்கு? அறிவு திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன அறிவு அதிகமா இருக்குது, காது வழியா வலியுதுன்றதுன்னா திருவிழா நடத்துறீங்க. உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு? 5000 கோடியை முழுங்கிட்டு மக்களை பாதுகாக்கிறேன், இன்னும் போய் பாலும் ரொட்டியும் பிஸ்கட்டும் சாப்பாடும் ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வெக்கமாவும் மானமா இருக்கா இல்லையான்னு கேக்குறேன். நீங்க என்ன சொல்லி இதை பண்ணீங்க? இந்த 4.5 வருஷம் ஆட்சியில மழை நீர் வடிகால் கட்டினீங்கள நகரம் முழுக்க, ஏன் தண்ணி போகல? உதயநிதி காலத்துல இருக்கிறாரு, முதலமைச்சர் காலத்துல இருக்கிறாரு, PK சேகர்பாபு காலத்துல இருக்கிறாரு, பிரியா காலத்துல இருக்கிறார். ஏன் வந்தீங்க? கட்டிட்டா போகணும்ல தண்ணி, ஏன் போகல? ஏன் போகல? அப்ப ஓட்ட எங்க இருக்கு? 4800 கோடி ஓட்ட விழுந்துருச்சா? அத்திப்பட்டி மாதிரி கட்டி முடிச்சிட்டீங்களா? 98%, 99%, 96%, 90%, 92% பணிகள் எல்லாம் முடிச்சீங்களா? ஏன் போகல தண்ணி? 25 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கத்துறாரு, அப்படியே உடனே வலிக்கிட்டு போயிடுன்றாரு தண்ணி. மழை பெஞ்சு அப்படியே ஒரு ஜால்ரா ஜிங்கு ஜிங்கு சொம்பு இல்ல. நான் திமுகவோட அண்டான்னு ஒருத்தர் சொன்னார், ஒரு பத்திரிகையாளர். அப்படியே அமெரிக்காவுக்கு போய் பார்த்துட்டு வந்தாராம், அதை விட பயங்கரமா இருக்கான். அந்த இருக்கானா இல்லையா, சோத்ததான் திங்கிறானா வேற ஏதாவது திங்கிறானான்னு தெரியல. மக்களை இந்த மாதிரி விமர்சனங்கள் திருப்பியும் சொல்றேன், மக்களை பாதிக்கக்கூடிய வண்ணமா வாங்கின காசுக்கு வெப்பமே இல்லாம இந்த மாதிரி பேசுறீங்கல்ல. வாங்க என் கூட உங்களோட கேமரா எடுத்துட்டு அந்த ஆளையும் வர சொல்லுங்க. அமெரிக்காவுக்கு நிகரா இருக்கா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னை? இருக்கா இல்லையா? தமிழ்நாடு இன்னைக்கு அப்படிதான் இருக்கா? அமெரிக்கா போல பக்காவா இருக்கா? மெட்ரோ ரயில பார்த்தா திகச்சிட்டாங்க. அமெரிக்காலேயே இந்த மாதிரி சர்வீஸ் இல்லையா? சாலைகள்லாம் பாத்தீங்கன்னா மழை நேரங்கள் அப்படி இருக்கா? எப்படி இருக்கு? ஒரு மழை வருது, திட்டமிடுதலே முடியல, ஒரு பள்ளியை உங்களுக்கு முறையா விடுமுறையா அறிவிக்கிறதுக்கு முடியல. நீங்க யார்? அப்போ அறிவு இருக்கா உங்களுக்கு? அதுக்கு எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. மழை வருது, ரெட் அலர்ட்னு கொடுத்திருக்காங்க, குழந்தைங்களை போயிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. என்ன நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வானிலை மையம் கணிக்க தவறிடுச்சு அந்த ஒரு நாள். இங்க பாருங்க, இந்த நீங்க திமுகவா? நெறியாளரா பேசுங்க. குற்றச்சாட்டுனா குற்றச்சாட்டு. அன்னைக்கு வானிலை மையம் கணிச்சு இன்னைக்கு வந்து ரெட் அலர்ட் தான், மழை தான் அப்படின்னா அவங்க தாராளமா அறிவிச்சிருக்க போறாங்க. எப்படி அறிவிக்கலையே? இல்லையே. நேற்று புயல் வலுவில் இருந்துருச்சுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு எதுக்கு ஸ்கூல் லீவ் விட்டீங்க? புயல் வலுவில் இருந்துருச்சா இல்லையா? ஆனாலும் மழை தொடரும்னு தானே சொன்னாங்க. அப்பவும் உங்களால அன்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தீங்கல்ல, ஏன் ஸ்கூல் வச்சீங்க? இப்பவும் சொல்றேன், உங்கள்ட்ட நிர்வாகத்திறன் தான் கிடையாது. இருக்கக்கூடிய அதிகாரிகளை வச்சு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்பு அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நீ இன்னும் மக்களை பிச்சைக்காரன் ஆக்கிக்கிட்டு இருக்கிறீங்க.
அவன் பால் பாக்கெட் கொடுக்கணும், பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கணும், உங்கள்கிட்ட வாங்கி திங்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த மக்கள்? அதற்காக தான் இந்த மக்களான்னு கேட்கிறேன். இன்னும் வியாசார்பாடியில இருக்கோம், இவருடைய தொகுதி குளத்தூர்ல இருக்கோம், பெரம்பூர்ல இருக்கோம், எல்லா இடத்துலயும் நுங்கவாக்கத்துல இல்லையா? நீங்க சொல்லுங்க, டி நகர்ல இல்லையா? இல்ல, இதற்கு முன்பு இருந்த ஆட்சி காலம் வரைக்கும் நிறைய ஃப்ளட் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்த மழையின் அளவு எவ்வளவு? அத நான் வரேன். நான் இன்னைக்கு இல்ல, 2005 மழை காலகட்டங்கள்ல இருந்து மழைக்கு இறங்கி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 2015, 16 இந்த காலகட்டங்கள்ல வந்த மழையின் அளவு எவ்வளவு சொல்லுங்க? 2021 வரைக்கும் வந்த மழையின் அளவு எவ்வளவு? இன்னைக்கு வந்திருக்கிறது எவ்வளவு சொல்லுங்க? நிர்வாகத்திறனே இல்லைன்னு சொல்றேன். 25 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் தண்ணி நிக்காது வடிஞ்சிரும் சொன்னீங்கல்ல, இன்னைக்கு 25% மழை வந்துருச்சா? அப்போ மேம்போக்கா ஒரு விஷயத்த பேசி நீங்க கடந்து போயிடலாம் நினைக்கிறீங்க. அவன் பெருசா செதுக்கி வச்சிருக்கான் உங்களுக்கு சொருபுரத்துக்கு 2026. நீங்க எல்லாம் மக்கள் மறந்துருவான்னு நினைக்கிறீங்களா? காசையும் சாராயத்தையும் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு திருப்பியும் ஈன்னு பல்ல காட்டிட்டு வந்து ஆட்சி வச்சிடலாம், நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட புள்ள அப்படின்னு திருப்பி வந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அடுத்து இன்பநிதி டெப்டி சிஎம் வந்துருவாரு, நாடு சுபிட்சம் ஆயிடும் நினைக்கிறீங்களா? மக்களுடைய வயிற்றுச்சல்ல விழுந்துகிட்டு இருக்கிறீங்க. பகுதி நேரம் படிச்ச ஆசிரியர்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். எந்த தீர்வும் காணப்படல. தூய்மை பணியாளர் இந்த ஊரையே சுத்தமா வச்சு கொரோனா காலகட்டத்துல தன்னுடைய உயிரையும் பணையம் வச்சு வேலை செஞ்சு என்னுடைய அக்கா தங்கச்சிங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாக்குறதுக்கு வக்கு இல்ல உங்களுக்கு. அன்னைக்கு எடப்பாடியினுடைய ஆட்சியில பண்ணும்போது மட்டும் போய் ஓடி போய் பார்க்க தெரியும், தேர்தல் அறிக்கையில கொடுக்க தெரியும், எல்லாத்தையுமே மாநகராட்சி ஊழியர்களை நாங்க சேர்த்துக்க முடியும்னு சொல்ல முடியும். அத்தனை கபட நாடகம் தானே ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. அத்தனையும் கபட நாடகம். 4800 கோடி என்னை கேள்வி கேட்ட போறான்னு களத்துல இறங்கி நின்றுட்டு இருக்கிறீங்க. இந்த ஆட்சி இன்னைக்கு யார் பண்றா? திமுகவும் ஸ்டாலின் அரசும் பண்ணிக்கிட்டு இருக்கா. டிராக்டரும் மோட்டார் பம்புகளும் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மழை வெள்ளத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இதை யாராவது பண்ணுவானே? 4800 கோடி அதுக்கு ஒதுக்கு இந்த மோட்டார் பம்புக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய பில்லு எங்க இருந்து கொடுக்க போறாங்க? திமுக கட்சியில இருந்து நிதியா கொடுக்க போறாங்களா? எல்லாம் இவங்க வீட்டு வரி பணங்கள் தானே, நம்ம போன்ற சாதாரண மக்களுடைய வரி பணத்துல இருந்து தானே கொடுக்க போறாங்க. அப்ப உங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்ன இருக்கு? 2000 ஒரு புழுவினாரு, 2000 சிங்கார சென்னை சிங்கப்பூர் மாதிரி கொண்டு வந்துருவாரு. அப்பவே டூர் எல்லாம் போயிட்டு வந்தாரு. இங்க உள்ள இருக்கிறாருல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இன்னைக்கு அதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு தெரியாதுன்னு பேசிட்டு இருக்கிறாரு. ஓகே, செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வச்சு ஒரு பேனர் போட்டிருக்காரு அப்படிங்கறது, அதாவது வாழ்த்து சொல்லி கார்த்திகை தீபத்துக்கு. அப்படிங்கும் போது ஜெயலலிதா அவர்களையும் டிவிகே கொள்கை தலைவருக்குள்ள கொண்டு வந்துருச்சா? அப்ப ஏடிஎம்கேவை இப்படி காலி பண்றீங்களா அப்படிங்கிற கேள்வி. அந்த நோக்கம் எங்களுக்கு இல்ல, புரியுதுங்களா? ஏடிஎம்கேவை இப்படி காலி பண்றது அப்படி காலி பண்றதெல்லாம் எங்களுக்கு நோக்கம் இல்ல. என்ன தன்னுடைய மகன் வளரும் போது வைகோவை காலி பண்ணார்ல, அந்த மாதிரியும் வைகோ வளரும் போது மல்லை சத்யாவை காலி பண்ணார்ல, அந்த மாதிரியும் முஸ்லீம் லீக் வளரும் போது காலி பண்ணி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமா மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சியை காலி பண்றது, மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சியை காலி பண்றது. இன்னைக்கு ஆருண் அண்ணன் ஒரு பக்கம், அன்சாரி ஒரு பக்கம், 2 பேரும் அவரும் 2 அண்ணங்களும் ஒரு பக்கம் திருச்சி ஓடி போயிருக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை உடைச்சி வேல்முருகனை கொண்டு வந்த மாதிரி உங்களை மாதிரி கேவலமான அரசியல் இங்க பண்ணலன்னு சொல்றேன். அது அவருடைய உரிமை. 50 ஆண்டுகள் இருந்திருக்கிறாரு, அந்த அம்மாவுடைய விசுவாசிகளா இருந்திருக்கிறாரு, அவருக்குன்னு ஒரு டைம் கொடுத்திருக்குது. அது கட்சியினுடைய சொந்த பிரச்சனை. உங்களுக்கு எங்க எரியுது திமுக காரனுக்குன்னு கேக்குறேன். உனக்கு இதான் பிரச்சனையா? ஐடியாலஜின்னு வரும்போது அப்போ எங்களோட ஐடியாலஜி நாங்க பாத்துக்கிறோம், மக்களை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு கேக்குறேன். அப்படிங்கும்போது அவருடைய புகைப்படத்தை எடுத்து நான் என்ன கேக்குறேன் உங்கள்ட்ட நெறியாளரா, இதுல யாருக்கு என்ன? திமுக காரன் வீட்டுல ஏதாவது அடுப்பு எரியாம போயிடுச்சா? உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். அவர் படம் போட்டதுக்கு அண்ணா திமுக கிளைம் பண்ணட்டும். திமுக காரனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். ஏன் கொதிக்கிற பொங்கி எழுற? இந்த மாதிரி எல்லாம் நீ எழமாட்டிய. இல்ல, ஜெயலலிதா அவர்களையும் இணைச்சுக்கிட்டா இன்னொரு திராவிட கட்சியாக டிவிக்கே மாறிராதா? மாற்று அப்படின்னு வரும்போது அகைன் திராவிட சித்தாந்தம் திருட மாட்டோம்னு சொல்லி இருக்கிறாரு, பசிய போக்கிடுவோம்னு சொல்லி இருக்கிறாரு, வீடு இல்லாதவனுக்கு வீடு, மக்களுடைய வேதனையை போக்கணும்னு சொல்லிதான் மாற்று. வேற என்ன மாற்று? நீங்க எல்லாத்தையும் வீடு கொடுத்துட்டீங்களா? நீ சொன்னதெல்லாம் செஞ்சிட்டீங்களா? இந்த 4.5 வருஷத்துல மாதந்தோறும் மின் அளவு எடுக்கப்படும் சொல்லி செஞ்சீங்களா?
ஏன் பண்ணல ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம், இந்த 100 யூனிட் இதெல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்தாத, இந்த காசே வேண்டாம் எங்களுக்கு, மாதந்தோறும் அளவீடுன்னு சொல்லு. அளவெடுக்கிறதுக்கு ஆள் இல்ல, வக்கு இல்ல, மீட்டர் இல்ல, அது இல்ல, ஸ்மார்ட் மீட்டர் இல்ல, அதுக்குள்ள ஊழலை பண்ணிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு 4.5 வருஷம் நாட்டை ஆண்டுகிட்டு சாராயத்தை கொண்டு வந்து கொடுத்து மொத்தமா மக்களை மண்ணோட மண்ணாக்கிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்ச கொடுத்து 70 பேரை பலி கொடுத்துட்டு உன் ஆட்சியில வெக்கமே இல்லாம அங்க போகவும் முடியாம உட்கார்ந்துக்கிட்டு மக்கள் பணத்தை தூக்கி 10 லட்சம் கொடுத்த கள்ளச்சாராயம் குடிச்சு சாவடிச்சவனுக்கு என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிற? இதுக்கு பதில் கேட்டா அதிமுக வச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை திமுக காரங்களுக்குன்னு கேட்கிற. அதுக்கு யாருக்கு பிரச்சனை? தமிழக வெற்றி கழகத்துக்கும் அத தலைவருக்கும் பதில் சொல்லணும் அவரு. ஆமாவா இல்லையா? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜெயலலிதா படத்தை போடக்கூடாதுன்னு எங்கேயாவது ட்ரேட்மார்க் வாங்கி வச்சிருக்காங்களா? அப்படி ஒண்ணும் இல்லையே. ஜெயலலிதா படத்தை போடக்கூடாதுன்னு யாராவது ட்ரேட்மார்க் வாங்கி வச்சிருக்காங்களான்னு கேக்குறேன். ஜெயலலிதா யாரு? தலைவர். எந்த தலைவர்? இல்ல அவங்க வந்து தலைவரா, முன்னாள் முதல்வரா? முன்னாள் முதல்வரா, முன்னாள் நடிகையா? மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர். அததான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எல்லாருமே கொண்டாடி இருப்பாங்கல்ல. திமுக காரங்க நிறைய பேர் எம்ஜிஆர் ரசிகரா இருந்ததெல்லாம் பாத்திருக்கீங்கல்ல. இல்ல ஆனா டிவிகேங்கிற கட்சிக்குள்ள வந்துட்டு கட்சியினுடைய ஒருவராக இருந்துகிட்டு அவங்க அடையாளப்படுத்துறது அப்படிங்கறது இருக்குல்ல, அங்கதானே கேள்வி வருது. முழு நேரம் RSS காரன் மைத்ரேயனை கொண்டு போய் திமுகக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எதன் அடிப்படையா வச்சுட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க. உங்களோட இவர் சிவசங்கர் பேசுறாரு, உங்களுடைய அமைச்சரு எதன் அடிப்படையில பேசுறாரு? ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவேன்னு பக்கா RSS காரங்களை வச்சு நீங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க பேசுறீங்களா மத்த கட்சியை பத்தி? எது சமூக நீதி? கிழிச்சு தொங்க விட்டுருவானுங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தனும். இன்னைக்கு தயாரா இருக்கான் விர்ச்சுவல் மொத்த பேர். நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் உங்களால திரும்பவே முடியாது, உங்களால மன்னிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே. நீங்க வந்து தாவேகாக்குள்ள என்ன நடக்குது? இன்னைக்கு ஒரு ப்ளூ சட்டை போட்டாரு, இன்னைக்கு ஒரு ஸ்விஃப்ட் கார்ல வந்தாரு. என்ன உங்க ஆளு 7 கோடி ரூபாய் கார்ல வந்திருக்கிறாரு. உங்க விஜய் வந்து எளிய மக்களுடைய தலைவர் சொல்றீங்க. 7 உழைச்சு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறாரு. திருட்டு பணத்துல வாங்கல. அதுக்கு பதில் இருக்கா சொல்றதுக்கு உங்களுக்கு? கலைஞர் டிவி எப்படி வந்துச்சு? பதில் இல்ல. ரெட் ஜெயின் மூவி எப்படி வந்துச்சு? பதில் இல்ல. இந்த முக ஸ்டாலினுடைய மகன் அம்மர் கார் வாங்கினதுக்கு டியூட்டி கேட்டல, பதில் இல்ல. உங்க வீட்டுல மட்டும் எப்படி எல்லா கார்களும் விலை உயர்ந்த கார்களா நிக்குது? பரம்பரை கோடீஸ்வரனா நீங்களாம்? கோபாலபுரம் வீடு உங்க வீட்டுல வேலை செஞ்ச டிரைவர் பேர்ல வாங்கி அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து கடனுக்கு தான் தயாளம்மா பேர்ல வாங்கினதா பத்திரப்பதிவு ஆயிருக்கு. திருப்பியும் சொல்றேன், வரலாறு தெரியாதுன்னு நீங்க திமுக கார எல்லாத்தையும் கிளறினீங்கன்னா கிளறதுக்கு நாங்க தயாரா இருப்போம். உங்களால தாங்க முடியாதுன்னு சொல்றேன். உங்ககிட்ட வந்த அத்தனை அமைச்சர்களும் எல்லாம் மிகப்பெரிய பல 1000 கோடிக்கு சொந்தக்காரனா? எப்படி இன்னைக்கு இவ்வளவு கல்வி சாலைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பல்கலைக்கழகங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, சாராய ஃபேக்டரியை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஹோட்டல்களையும் திருமண மண்டபங்களையும் கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஜெகத் ரட்சகனுக்கு ஏது இத்தனை 1000 கோடி சொத்துக்கள்? இன்னைக்கு திரும்பக்கூடிய ஹோட்டல்கள் எல்லாம் மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள்லாம் ஜெகத் ரட்சகனுடைய தானே இருக்கு. ஏராவேலுக்கு எப்படி இவ்வளவு காசு? மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு ஏது காசு? பல விஷயங்களை தோண்டி எடுக்க வேண்டியது இருக்கும், தோண்டி எடுக்கப்படும். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. தம்பி அஜித்குமாரனுடைய மரண தப்பு எப்படி 24 மரணங்கள் புதையுண்டு போனதை தளபதி அவர்கள் எடுத்தார்களோ அதே போல திரும்பவும் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கோ அத்தனையுமே தோண்டி எடுக்கப்படும். மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. வாழ்த்துக்கள்.